உலக இரட்சகர், சர்வ வல்லவர், நித்திய ராஜ்யத்தின் மகாராஜாவான வரப்போகிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நாம் நின்று போதிக்கிற இந்த இடம் ஆர்தர் மார்க்கஸ் என்று சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு மிஷனரி. 200 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வாழ்ந்தவர். தன் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணித்து விட்டு ஆதிவாசிகளைப் போல பாவ இருளால், பிளேக், கால்ரா நோய்களால் பிடிக்கப்பட்டிருந்த இந்த தமிழ் மாநிலங்களுக்கு அவர்கள் வந்து இயேசுவின் நாமத்தினால் ஆயிரமான ஆத்துமாக்களை பிசாசு பிடியிலிருந்து விடுவித்து, கால்ரா பிளேக் வியாதியிலிருந்து விடுவித்து அவர்கள் எல்லோரையும் தேவனுடைய ஜனங்களாக மாற்றியிருக்கிறார். நாசரேத்தூர் என்று சொல்லும் ஒரு மிகவும் விசேஷித்த ஒரு பட்டணத்தில் அவர் எழுப்பிய இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து நான் பேசுகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம், ஜீவ அப்பம் நானே என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தராக இயேசு தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு தன்னுடைய உடலை சாப்பிட கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை குடிக்க கொடுத்திருக்கிறார். திருவிருந்து வேளையில மனம் திரும்பி பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையில இயேசுவின் உடல் உயிர்த்தெழுதலை தரும், பூரண சுகத்தை தரும். இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவங்களை கழுவி மன்னிக்கும், நம்ம நீதிமானாய் மாற்றும். ஆகவே அந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்தர் மார்க்கஸ் என்ற அந்த பரிசுத்தவான் கால்ரா நோயினால, கொள்ளை நோயினால, பிளேக் நோயினால, அம்மை நோயினால ஆயிரம் மக்கள் அந்த நோயினால பிடிக்கப்பட்டிருந்த போது இந்த ஆலயத்தில் தினந்தோறும் திருவிருந்து ஆராதனையை நடத்தினாராம். என்ன ஆச்சரியம்! ஆண்டவராக இயேசுவின் உடலை சாப்பிட்டு இரத்தத்தை குடித்தவர்கள் அத்தனை பேரும் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது முதல் இந்த ஆலயத்தில் இன்றைய வரைக்கும் தினந்தோறும் திருவிருந்து ஆராதனை நடத்தப்படுகிறது. ஆர்தர் மார்க்கஸ் என்ற இந்த பரிசுத்தவான் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால இந்த மாபெரும் கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பட்டணத்தில் உயர்த்திருக்கிறார். அந்த நாசரேத்தூர் ஆலயத்திலிருந்து தான் இந்த செய்தி உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைக்கும் திருவிருந்தில் நீங்களும் நாமும் பங்கெடுக்கிறோம். விசுவாசத்தோடு அதை பங்கெடுக்கும் போது, அதை உட்கொள்ளும் போது நாம் பூரண சுகத்தை பெறுகிறோம், பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அதற்கு சாட்சி பகரும் ஆலயம்தான் நாசரேத்தூர் புனித யோவான் பரிசுத்த ஆலயம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உலகப்படி மட்டும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தவரே, நீர் அனுப்பிய ஆர்தர் மார்க்கஸ் என்ற அந்த அப்போஸ்தலன், அந்த மிஷனரி 200 ஆண்டுகளுக்கு முன்பு நாசரேத்தூர் பட்டணத்தை உருவாக்கி உம்முடைய உடல் எனும் ஆண்டவர் உம்முடைய இரத்தத்தையும் கால்ரா நோய், பிளேக் நோய், கொள்ளை நோய் உள்ள மக்களுக்கு கொடுத்து பூரண சுகமானதை இந்த வரலாறு சொல்லுகிறதே. அதே விசுவாசம் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வரும்படி அருள் புரிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.